அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 25/12/2023 திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான நாளிலே உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானின் அருள் ஆசி கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 9ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று அதிகாலை 5:25 வரை திரையோதசி திதியும் அதன் பின்னர் சதுர்த்தசி திதியும் உள்ளது. இன்று இரவு 10:22 வரை ரோஹி நட்சத்திரம், அதன் பின்னர் மிருகசீர்ஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் அமிர்த யோகம் உள்ளது. இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், யமகண்டம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல சிந்தனைகள் வரும். நண்பர்களுடன் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் சென்று பணிபுரிவதற்கு செவிலியர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விரய செலவுகள் உண்டு. வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்களுக்கு உங்களுடைய பழைய மாணவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. ரிஷபராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். குழப்பங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். தாய்வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறைவும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் கிடைக்கும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள், தடைகள் குறையும். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்புள்ள நாள். இன்று அரசு ஊழியர்களுக்கு குடும்பத்திலே நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு நல்ல அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கடகராசி அன்பர்களே, லாபகரமான நாள். சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. வெளிநாட்டிலே இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள்.
வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், உள்நாட்டு பயணங்கள் எல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சிம்மராசி அன்பர்களே, தடைகளை தாண்டி முன்னேறும் நாள். ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்கள், சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் புது நட்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகள் போன்றவர்களுக்கு தாய்வழி உறவுகளால் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. கன்னிராசி அன்பர்களே, ஓய்வாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. பெரியவர்கள், முதியவர்களுக்கு சளி, காய்ச்சல் தொல்லைகள் இருக்கும். குழந்தைகளால் பெற்றோர் சந்தோஷம் அடையும் நாள். வீட்டிலே அமைதியான சூழ்நிலை இருக்கும். அலுவலகங்களில் பணிபுரிகின்ற பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வட்டி தொழில் செய்பவர்கள், ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள், டிப்ளமா படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. துளாராசி என்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருப்பதனால் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிலே சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு, பேசி தீர்த்து கொள்ளுங்கள். காவல்துறையினருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். மணல் சிமெண்ட் வியாபாரம், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள், புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று மருத்துவத்துறை பணியாளர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், லேப் டெக்னீஷியன்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. பயணங்களால் நன்மைகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கால பைரவர். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, சோர்வாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். எண்ணெய் சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பெரியவர்கள், முதியவர்கள், வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரணையாக இருக்க வேண்டும். வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் 3வது நபர்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வீட்டிலே உள்ள பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், லேப் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லேப் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய கணக்கு வழக்குகளை கவனமாக வைத்திருக்க வேண்டும்.
கலைத்துறையினருக்கு பயணங்களால் நன்மைகள் உண்டு. வெளிநாட்டிலே இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு பிரச்சனைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. தனுசு ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். சொந்த பந்தங்களால் நன்மைகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். தடைகள் விலகும். ஆரோக்கியம் ஏற்படும். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், பேராசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் லாட்ஜ் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப விரும்புவோர் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். டிரைவராக இருப்பவர்கள் புது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள். ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மகர ராசி அன்பர்களே, பணவரவு உள்ள நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், ஃபேஷன் டிசைனிங் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிடெக், எம்டெக் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துவது நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்கவும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. கும்பராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும். காசு பணம் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மருத்துவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கங்க. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது முயற்சிகளிலே கவனம் தேவை. ஊழியர்களால் சில தொல்லைகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மளிகை வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், சிமெண்ட் மணல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று வீட்டிலே நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை மாலை நேரத்தின் பின்னர் வரும். டைவர்ஸ் செய்துவிட்டு மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குழந்தை செல்வங்களுக்காக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. பயணங்களின் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பழகும் பொழுது எச்சரிக்கை தேவை. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மீனராசி அன்பர்களை, நினைத்ததை சாதித்து காட்டும் நாள். அற்புதமான ஒரு நாள். வீட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் நாள். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். கல்வித்துறையில் இருப்பவர்கள், கல்வித்துறையில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், பேராசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது.
மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ண வேண்டும். ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மொபைல் ஆக்சசரிஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கும் அற்புதமான நாள். இன்னும் நீங்கள் லாபம் பெருக வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் அமைதியான நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.